بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على محمد وعلى آل محمد أما بعد عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون صدق الله العظيم. புனிதமிகு ரமலானுடைய மாதத்தை எமக்களித்து அருள் நிறைந்த ரஹ்மத்தின் பகுதிகளையும் அவனது விசாலமான மன்னிப்பின் பகுதிகளையும் எமக்களித்து நரக விடுதலையில் இறுதி பகுதியிலே சந்தர்ப்பங்களையும் அவகாசங்களையும் எமக்களித்த வல்ல இறைவனுக்கே புகழ் அனைத்தும் என்றென்றும் உண்டாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சாந்தி மதம் ஏந்தி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள், சலஃபு சாலிஹீன்கள் அனைவர்கள் மீதும் கியாமத்துடைய நாள் வரை உண்டாவதாக. புனிதமிகு ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்தோடு இத்திகாஃபுடைய நிய்யத்தோடு வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் ஒருவனை பயந்து அஞ்சி தக்வா செய்து நடக்கும்படியாக முதலில் அடியேனாகிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத் என்னும் நற்கட்டளை பிறப்பிக்கிறேன். கண்ணியத்துக்கும் மதிப்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானை அடைவதற்காக 2 மாதங்களுக்கு முன்னிருந்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்ட நபி அவர்கள் ரஹ்மத்துல் ஆலமீனாக, கருணை நபியாக இந்த உலகத்துக்கு வந்தவர்கள். சய்யிதுல் அம்பியா வல் முர்சலீன், இவ்வுலகத்துக்கு நபிமார்களின் தலைவராக வந்திருந்தவர்கள். இந்த ரமலானை அடைவதற்காக 2 மாதங்களிலிருந்து துஆ செய்தார். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எமக்கு தந்திருக்கிறார். ஏன் நபி அவர்கள் இந்த ரமலானை அடைவதற்காக, இந்த ரமலான் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நபி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள் என்றால், இந்த ரமலான்
அவருடைய பரக்கத்துகளையும் அவருடைய அருள்களையும் அவருடைய மன்னிப்புகளையும் பல கோடிக்கணக்கான அடியார்களை நரகத்திலிருந்து விடுவிப்பதற்காக வேண்டி இந்த புனிதமிகு ரமலான் எங்களிடத்திலே ஒரு விருந்தாளியாக வந்தது. ரமலான் ஒரு விருந்தாளியாக வந்தது. வீட்டுக்கோர் விருந்தாளி வந்து விட்டால் அந்த விருந்தாளியை நாம் எப்படி பராமரிப்போம்? அந்த விருந்தாளியை எப்படி கவனிப்போம்? அவருக்காக படுக்கைகள், உணவுகள், ஓய்விடங்கள் எல்லாம் நாங்க கவனிச்சு, ஹதீஸ்ல வருது, ஒரு விருந்தாளி வீட்டுக்கு வந்தால் தன்னுடைய கண் பார்வை மறையும் வரையும் அந்த விருந்தாளியை வழி அனுப்பி வைப்பது மார்க்கத்தினுடைய சுன்னத்து என்று ஹதீஸ் வந்திருக்கிறது. மேலானவர்களே, இந்த ரமலான் இமயத்திலே வந்தது, பாவ மன்னிப்போடு இந்த ரமலான் வந்தது, அருள்கள் நிறைந்து இந்த ரமலான் வந்தது. அடியார்களே, கொடூரமான நரக வேதனையில் இருந்து, நரக தண்டனையில் இருந்து, நரக நெருப்பில் இருந்து உங்களை நான் விடுவிக்கிறேன், என்னிடத்திலே மன்றாடுங்கள் என்று அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானை அடைந்த, ரஹமத்தை அடைந்த எத்தனையோ எம்முடைய உறவுகள் மன்னரையின் வாழ்க்கையை ஆரம்பித்து விட்டார்கள். மகுபுரத்தை அடைந்த எத்தனையோ எம்முடைய பெற்றோர்கள், எம்முடைய நட்பு நண்பர்கள் மன்னரையின் வாழ்க்கையை ஆரம்பித்து விட்டார்கள். நேற்று இந்த இரவு நிகழ்ச்சியிலே இருக்கும் போது ஒருவனுடைய மரண செய்தி வருகிறது. லைலத்துல் கத்ரை நாம் ஒவ்வொருவரும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நரக விடுதலைக்காக அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிறோம். ஆண்களும் பெண்களும் கண் விழித்து தொழுது அழுது அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தோம். அந்த நேரத்தில் அந்த மனிதர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார். அன்பிற்குரியவர்களே, இன்று 27வது பிறை, இன்னும் 3 பிறைகளை சந்திப்போம், இல்லையே 2 பிறைகளை சந்திப்போம். அவசரமாக ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடிக் கொள்ளுங்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய இரவு நான் நினைக்கிறேன் எல்லோருக்கும் தூக்கம் கண் அயர்த்தும். அன்பிற்குரியவர்களே, எல்லோரும் இரவை ஹயாத்தாக்குவதற்காக கண் விழித்திருந்தோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி அவர்கள் பாவம் செய்யாதவர்கள். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். நபி அவர்கள், நபிமார்கள் மாசூமீன்கள், பாதுகாக்கப்பட்டவர்கள். நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னி அஸ்தக்ஃபிருல்லாஹ குல்ல யௌமின் 100 மர்ரா வ ஃபீ ரிவாயத்தின் 70 மர்ரா. நபி அவர்கள் ஒரு நாளைக்கு 100 விடுத்தம் பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். இன்னொரு ரிவாயத்தின்படி 70 முறை பாவ மன்னிப்பு தேடினார்கள். பாவம் செய்யாதவர்கள் பாவ மன்னிப்பு தேடினார்கள் என்றால், நானும் நீங்களும் பாவக்கரையோடு உலகத்திலே வாழுகின்றவர்கள். எங்களிடத்திலே மனக்காரியத்தும் இருக்கிறது, எங்களிடத்திலே சைத்தானியத்தும் இருக்கிறது. எப்படி ஆச்சரியமாக இருக்கிறது! மலக்காணியத் என்பது லா யஅஸூன அல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன். ருக்குவிலும் சுஜூதிலும் கியாமிலும் முத்தஹியாத்திலும்
அந்த வானவர்களுக்கு திருமணம் கிடையாது. பெண்ணாசை, பொன்னாசை, உலக ஆசை. அல்லாஹ்வை வணங்குவதற்காக மாத்திரமே படைக்கப்பட்டவர்கள். ஷைத்தான் யார் என்று தெரியுமா? மலக்குமார்களுக்கு பாடம் நடத்தியவன். இந்த ஷைத்தான் நல்லதை செய்ய விட மாட்டான். தர்மம் கொடுக்கிறவனை தர்மம் கொடுக்காது, நீ வறுமையை அடைவாய், வறுமையை அடைவாய். ஜகாத்து கொடுக்காதே, உன்னுடைய பணம் குறைந்து விடும். நீ உண்மை சொல்லாதே, உன்னுடைய வியாபாரம் நஷ்டாகிடும். பொய் பேசு. நீ நல்லத மக்களுக்கு சொல்லாதே, நீ கெட்டதையே சொல்லு. கணவன் மனைவிக்கு மத்தியில் பிளவை உண்டாக்கு. இதுதான் ஷைத்தானியத் உண்டாக்குறது. இந்த ரெண்டும் யார்கிட்ட இருக்குதுன்னா மனிதர்களாகிய எங்கிட்ட இருக்குது. அமல் இபாதத் எங்கிட்ட இருக்குது, தொழுக தர்மங்கள் இவ்விடத்தில் இருக்குது. இது மலக்குமாரிடத்தில் இருக்கின்ற ஒரு பகுதி. பாவம் செய்கிற பகுதி, அநியாயம் செய்கிற பகுதி, குரோதம், பொய், பொறாமை, அநியாயம், அட்டூழியம், ஹராம், பட்டி, மது, மாவு, சூது, இது ஷைத்தானியத்தின் பகுதி. இந்த ரெண்டுக்கு மத்தியில் மனிதன் உலகத்திலே சொர்க்கத்தை அடைய வேண்டும். இந்த ரெண்டுக்கும் மத்தியில் அடையான் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும். மேலானவர்களே, இரவு வந்த மஸ்ரத் தௌபா செஞ்சோம், கண்ணீர் வடிச்சோம். அதனால முடிஞ்சிருச்சா? அதனால முடிஞ்சிருச்சா? இதா சுல்சிலத்தில் அர்து சில்சாலஹா, எங்கெல்லாம் பாவம் செய்தோமோ கியாமத்துடைய நாளையில் ஒவ்வொரு இடமும் எடுத்து காட்டும், இதுதான் நீ செய்த பாவம். ஆகாயத்தில் பறக்கும் போது, வெளிநாடுகளில் சம்பாதிக்கும் போது, இருட்டு அறைக்குள் மூடி அறைக்குள் இருக்கும் போது, பணம் கிடைக்கும் போது, அதிகாரம் கிடைக்கும் போது, ஆளுமை கிடைக்கும் போது, பட்டங்களும் பதவிகளும் உயர்வுகளும் கிடைக்கும் போது, உலகத்திலே மமதையோடு பெருமையோடு செய்த பாவங்கள் எல்லாம் வெளியே வரும். ஊர்ல பார்க்கும்போது அவரை பார்த்தா பாவமே செய்யாத மாதிரி பேசுவோம். ஏன் பாவம் செய்றீங்க? பாவத்தை பேசாதீங்க, பாவத்துக்கு ஆசை விட்டாதீங்க, பாவத்தின் பக்கம் நெருங்காதீங்க. அவருடைய ரகசியத்தை அல்லாஹ்க்கு தெரியும். அவருடைய ரகசியம் அல்லாஹ்வுக்கு தெரியும். மாயிஸுடைய ரகசியம் அல்லாஹ்வுக்கு தெரியும். மாயிஸுடைய பாவம் அல்லாஹ்வுக்கு தெரியும். மாயிஸ் நபியிடத்தில் வந்து தன்னை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். மாயிஸ் என்ன பரிசுத்தப்படுத்த வேண்டும்? நான் ஸனைத்து யா ரசூலல்லாஹ், விபச்சாரம் செய்து விட்டேன். மேலானவர்களே, எங்களுடைய நாட்டு சட்டம் அரபு நாடுகள் மாதிரி கச அடி அடிக்கலா, கல்லடிச்சு கொள்ளலா. மார்க்க சட்டம் ஹத்து நிறைவேற்றுறது கஷ்டம். லெட்டரை வாங்கிட்டு ஹத்து நிறைவேற்றியவங்களும் இன்னைக்கு கூட்டில் கம்பி எண்ணி கொண்டிருக்கிறார். மேலானவர்களே, அப்படி இருந்தும் கூட இன்றைக்கு எங்கிட்ட வந்து கசேரி வாங்க யாரும் தயாரி இல்லை. மாயிஸுக்கு தெரியும், திருமணம் முடிச்சு விபச்சாரம் செய்தால் கழுத்து வரையும் தோண்டி நாட்டி மண்ணை மூடி கற்களினால் அடிக்கப்படுமே என்று மாயிஸுக்கு தெரியும். நபியிடத்திலே வந்து சொன்னார்கள்,
என்னை பரிசுத்தப்படுத்துங்க. நபி சொன்னார்கள் என்னன்னு தெரியுமா? மாயிஸ், நீங்க பார்த்துத்தான் இருப்பீர்கள் அந்த பெண்ணை, பார்த்துத்தான் இருப்பீர்கள் அந்த பெண்ணை. யார் ரசூலல்லாஹ், உண்மையா விபச்சாரம் செய்து விட்டேன் யார் ரசூலல்லாஹ். திரும்ப வரும்போது நபி அவர்கள் சொன்னார்கள், மாயிஸ் தொட்டுத்தான் இருப்பீர்கள். மாயிஸ், இல்லை இல்லை யார் ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன். திரும்ப வருகிறார், விபச்சாரம் செய்து விட்டேன். முத்தம் இட்டிருப்பீர்கள். இல்லை யார் ரசூலல்லாஹ், விபச்சாரம் செய்து விட்டேன். இதுல ஒரு விஷயத்தை விளங்குவோம். நாங்கள் எல்லாரும் ஊர்ல ஒரு ஆள் பாவம் செஞ்சா பெண்களையும் ஆண்களையும் குமரிகளையும் வாலிபர்களையும் வயோதிபர்களையும் திருமணம் முடித்த பெண்களையும் ஆண்களையும் ஊர்வராய் கழுவுற, செய்யாத பாவத்தை இட்டு கட்ட, செஞ்ச பாவத்தை சமூகத்துக்கு வெளிக்கொண்டு வர நபி அவர்கள் மாயிஸுக்கு இந்த 4 முறையில் ஏன் சொன்னாங்கன்னு தெரியுமா? மாயிஸ், நீங்க தௌபா செஞ்சா உங்களுக்கு மன்னிப்பு இருக்குது மாயிஸ் என்று அனுப்பினாங்க. மாயிஸின் உள்ளம் அமைதி தாங்குது இல்லை. நாங்க எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறோம் ஒவ்வொருவரும் யோசித்து பாருங்க. வெளி தோட்டத்தை பார்க்கும் போது நாங்க நல்லவர்களை போல இருக்கிறோம். மேலானவர்களே, எப்போது மரணம் வரும் என்று தெரியவில்லை. நபி அவர்கள் சொன்னார்கள் மாயிஸை, தோழர்களே மாயிஸை கொஞ்சம் மோந்து பாருங்க, ஏதாவது குடிச்சிருக்கிறாரோ தெரியல, உளர்றார். நபி அவர்கள் தௌபா செய்யறதுக்கு வழி அமைச்சாங்க. மாயிஸுடைய உள்ளம் தாங்குது இல்லை. நாங்க எவ்வளவு பாவம் செஞ்சிட்டோம், எவ்வளவு மண்டாடி இருக்கிறோம், எவ்வளவு கண்ணீர் வடிச்சு நிற்கிறோம், எவ்வளவு கண்ணீர் வடிச்சு நிற்கிறோம். மேலானவர்களே, சகோதரர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், குழி தோண்டுங்கள். மாயிஸை கழுத்து வரையும் புதைத்தார்கள். சொன்னாங்க நபி அவர்கள், அடிய கல்லால மாயிஸுக்கு ஒவ்வொருடைய கையிலையும் கிடைச்ச கல்லால, எலும்புகளால, முள்ளுகளால அந்த மாயிஸுக்கு அடித்தார்கள். மாயிஸுடைய ரத்தம் பீரிட்டு ஓடிக்கொண்டு இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், அந்த மாயிஸுடைய ரூஹ் உயிர் கைப்பற்றப்பட்டு விட்டது. மேலானவர்களே, இதுதான் அந்த சஹாபாக்களுடைய தௌபா, இதுதான் முன்னோர்களுடைய தௌபா. அல்லாஹ்விடத்திலே மன்றாடினார்கள், அல்லாஹ்விடத்திலே அழுதார்கள், அல்லாஹ்விடத்திலே புலம்பினார்கள். நரக நெருப்பு இருக்குது, கபர் இருக்குது, சிராத் இருக்குது, ஹஸ்ர் இருக்குது. பயந்தார்கள். மேலானவர்களே, இரவோட தௌபாவை முடிச்சு கொள்ளாதீங்க, இரவோட பாவ மன்னிப்பை முடிச்சு கொள்ளாதீங்க. அல்லாஹ் எம் அனைவருக்கும் சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். வருகின்ற ரமலான் எனக்கு யாசின் ஓதுவாங்களோ தெரியல, பெருநாளை அறிவதற்கு முன்னர் எனக்கு கஃபன் செஞ்சிருவாங்களோ தெரியல, இந்த இஃப்தார் நோம்பை திறக்கிறதுக்கு முன்னாலே என்ன குளிப்பாட்டுவாங்களோ தெரியல. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லோரும் பாவம் செய்தவர்கள், நாம் தவறு செய்யக்கூடியவர்கள், நாம் மனதிற்கு மத்தியில் படைக்கப்பட்டவர்கள். நாம் வானம் முட்டும் அளவு பாவம் செய்தாலும் எம்முடைய பாவத்தை அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னி அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அனா அக்ஃபிரு துனூப ஜமீஆ, நான் உங்களது எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறேன். ஃபஸ்தக்ஃபிரூனி அக்ஃபிர் லக்கும், எங்கிட்ட பாவ மன்னிப்பு கேளுங்க. அன்பிற்குரியவர்களே, தயவாய் கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே, அல்லாஹ்விடத்தில் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அதிகமாக அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யுங்கள், அல்லாஹ்விடத்திலே மன்றாடுங்கள். நரக விடுதலையின் இறுதி பகுதியில் மீதமாக 3 தினங்களை எதிர்பார்த்திருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, நாம் உலகத்தில் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்தால் நாளை கியாமத்துடைய நாளையில்
நரகத்தில் எரிக்கப்படும் விறகுகள் நானாத்தான் இருப்பேன் என்று பயப்படுங்கள். அல்லாஹ் பாவம் செய்கின்ற நரகவாதிகளை, அல்லாஹ்வுக்கு மாறுபாடு செய்த நரகவாதிகளை அல்லாஹ் சுட்டெரிப்பதற்காக, அல்லாஹ் பொசுக்குவதற்காக, அவர்களை எரிப்பதற்காக அல்லாஹ் பாவிப்பது இந்த உலகத்திலே பாவம் செய்த இந்த அடியார்களை தான் விறகு கட்டைகளாக பாவிக்கின்றோம். அது நானாக இருக்கக்கூடாது, அது நானாக இருக்கக்கூடாது. அதனால் அல்லாஹ் சொல்கிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸக்கும், உங்களை பாதுகாத்துக்கோங்க, வ அஹ்லீக்கும், உங்களோட மனைவியை பாதுகாத்துக்கோங்க. மேலானவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, நெருப்பு, நரக நெருப்பு 3000 வருஷம் மூட்டப்பட்டிருச்சு. நாங்க மூட்டிய நெருப்பு இல்லை, வானவர்கள் மூட்டிய நெருப்பு, மலக்குமார்கள் மூட்டிய நெருப்பு. 1000 வருஷங்கள் மலக்குமார்கள் மூட்டுகிறார்கள். மூட்டி மூட்டி அந்த நெருப்பு சிவப்பு நிறமாக ஆகிவிட்டது. ஊக்கிய அலன்னாரி அல்பு சலத்தின் ஹத்தா ஹிமர்ரத். அல்லாஹ் சொன்னான் மாணவர்களை பார்த்து, இது என்ற அடியார்களுக்கு போதா? பாவம் செய்த, மாறு செய்த என்னுடைய அடியார்களுக்கு போதா? இன்னும் மூட்டுங்க. ஊக்கித அலன்னாரி அல்பு சனத்தின் ஹத்தபு யவ்வத். அது மூட்டி மூட்டி வெள்ளையாகிட்டு. அல்லாஹ் சொன்னான், 2000 வருஷம் மூட்டினீங்களா? அதுவும் போதா, இன்னும் மூட்டுங்க. وَأُوقِدَ عَلَى النَّارِ أَلْفُ سَنَةٍ حَتَّى اسْوَدَّتْ. மஹ்ஷர் மைதானம் காரிருளாக மாறிவிட்டது, கருப்பாக ஆகிவிட்டது. இந்த நரகத்தின் வேதனை தான் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்த, அல்லாஹ்வுக்கு துரோகம் செய்த எங்களுக்காக தயார். 120 சோம்புகளையும் 4 வேதங்களையும் 1,24,000 நபிமார்களையும், அதில் 313 ரசூல்மார்களையும், அதில் 5 உலக அசம்களையும் அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு வழங்கப்படுத்தினார் என்றால், சொர்க்கத்தை அடைந்து கொள்ளுங்கள், நரகத்தை பயந்து கொள்ளுங்கள். அன்பர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, நபி அவர்கள் மிராஜுடைய பயணம் போறாங்க. மீகாயில பார்க்கிறாங்க. மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் மிராஜுடைய பயணத்திலும் அழுகிறார்கள், வந்து பார்க்கும் போதும் அழுகிறார்கள். நபி அவங்க கேட்டாங்க, ஜிப்ரீல், மாலி அரா மீகாயில லாஹிகா. மீகாயில பார்க்கிறேன், நான் போனதிலிருந்து இதுவரையும் அழுது கொண்டிருக்கிறார்கள், என்ன காரணம் என்று ஜிப்ரீலிடத்தில் கேட்கும்போது ஜிப்ரீல் சொன்னார்கள், நபியே நாயகமே, மீகாயில் இன்றைக்கு நேத்தல்ல, இந்த நரகத்தை அல்லாஹ் எப்போது படைத்தானோ, எப்போது வானவர்களால் மூட்டினானோ, அந்த நாளில் இருந்து இதுவரையும் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அமல்களோடு இபாதத்துகளோடு இருக்கின்ற மலக்குமார்களே, நரகத்தை கண்டவர்கள் அழுதார்களே. ஜிப்ரீலிடத்தில் நபி அவர்களிடத்தில் ஜிப்ரீல் சொல்கிறார்கள், இந்த மீகாயில் எப்படி அழாமல் இருப்பார்? மலக்குமார்களுக்கு பாடம் நடத்திய இப்லீஸ், 80 வருஷங்கள் பாடம் நடத்திய இப்லீஸை அல்லாஹ் நரகத்துக்கு அனுப்பிட்டான் என்றா என்ன? அல்லாஹ்வுக்கு நரகத்துக்கு அனுப்புறது சிறிய விஷயம், பெரிய விஷயம் இல்லை. அல்லாஹ் என்னையும் நரகத்தின் எரிகொள்ளியாக ஆக்கி விடுவான், என்னையும் நெருப்பாக ஆக்கி விடுவான், என்னையும் அந்த படுகொலைக்குள் தள்ளி விடுவான் என்று அஞ்சி பயந்து அழுதார்கள் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ், ஹஜ்ரத் ஜிப்ரீல்
காலையில் அழ ஆரம்பித்தவர்கள் மாலை வரையும் அழ ஆரம்பித்தார்கள் என்றால், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்ப நாங்கள் கண்ணீர் வடிப்பது? எப்ப நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெறுவது? இஃப்தாரிலும் சஹரிலும் லட்சக்கணக்கான மக்களை நரகத்தில் அல்லாஹ் விடுவிக்கிறானே. எத்தனை கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் இஃப்தாருடைய நேரத்தில் கையேந்தி அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், உன்னுடைய கொடூரமான நரகத்தை விட்டும் உன்னுடைய வேதனையை விட்டும் யா அல்லாஹ் எங்களை பாதுகாக்க எத்தனை பேர் கேட்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நரகத்தில் எங்களை போட்டு எரிக்கப்படும் அல்லவா, இந்த நரகவாதியின் ஒரு பல்லு உஹது மலையுடைய சைஸ்ல இருக்கும். உம்ராக்கு ஹஜ்ஜிக்கு போனவங்க தெரியும், கிட்டத்தட்ட அந்த உஹது மலையுடைய நீளம் 7.5 கிலோமீட்டர் இருக்கும். ஒரு பல்லு 7.5 கிலோமீட்டர் 32 பல்லுகளின் எடை என்ன? 32 பல்லுகளின் அளவு என்ன? நாம் இருக்கின்ற பேக் சைட் பித்தட்டு இருக்குது அல்லவா, நபி அவர்கள் சொன்னார்கள், மா பைன மக்கா வல் மதீனா, மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையில 390 சொச்சம் அல்லது 400 கிலோமீட்டர் தூரம் அவர்களுடைய பேக் சைட் நரகவாதிகளுடைய இடம் இருக்கும். அன்பிற்குரியவர்களே, ஏன் அல்லாஹ் பயப்படுங்கள், நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள், நரக விடுதலை அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தியுங்கள், அல்லாஹ்விடத்திலே அழுது புலம்புங்கள். உலக சொத்துக்களை இழந்ததற்காக அழுகிறோம், நண்பர்களை இழந்ததற்காக அழுகிறோம், பணங்களை இழந்ததற்காக அழுகிறோம். மௌத்துக்கு பிறகு எனக்கும் உங்களுக்கும் சொருக்கம் நரகம் ரெண்டில் ஒன்று முடிவாக இருக்குது. நானும் நீங்களும் பயப்பட வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நரகத்தை மூட்டி ஜபாரியாக்களத்திலே சொல்லுவான், 50,000 வருஷத்துக்கு பின்னால நரகத்தை இழுத்து கொண்டு வாங்க என்று சொல்லுவான். நரகத்துக்கு 70,000 கடிவாளங்கள் போடப்பட்டு 70,000 கடிவாளங்கள் போடப்பட்டு ஒரு கடிவாளத்திலே 70,000 மலக்குமார்கள். ஒரு மலக்கை நான் சொல்லுகிறேன், இந்த உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து கியாமத்துடைய நாள் வரையும் பொழிகின்ற மழைகளும் 6 கடல் குளம் அனைத்தும் இருக்கின்ற நீர்களை மீகாயுடைய தலையில் ஊற்றினால் ஒரு சொட்டு நீர் கீழே கொட்டாது. இப்படியான பயங்கரமான மலக்குமார்கள், அவர்களை பார்க்கும் போது பயங்கரமாக இருக்கும், பார்க்கும் போது உள்ளம் நடுங்க ஆரம்பித்து விடும். சஹாபாக்களுக்கு நரகத்தை சொல்லும் போது இதையும் படித்து சஹாபாக்கள் மௌத்தாகிவிட்டார்கள். அந்த நரகத்தை இழுத்துக் கொண்டு வருவார்கள். ஒரு கடிவாளத்தில் 70,000 மலக்குமார்கள். பெருக்கி பாருங்கள், 70,000-ஐ ஒவ்வொரு 70,000-ஆலும் பெருக்கி பாருங்கள். மேலானவர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், உமரே உமர், முங்கர் நக்கீர் கேள்வி கணக்கு கேட்பாங்க என்று சொல்லவும் நீங்க என்ன சொன்னீங்க? நான் முங்கர் நக்கீர்ட்ட கேள்வி கேட்பேன் என்று சொன்னீங்கல்லவா? நரகம் இழுத்து கொண்டு வரப்படும் என்ற விஷயத்தை நபி சொல்லிவிட்டு பார்த்தார்கள். முன்னம் உமர் இருக்கிறார்கள். உமரிடத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், உமரே, அன்று சொன்னீர்களே முங்கர் நக்கீரிடத்திலே கேள்வி கணக்கு கேட்பேன் திரும்ப என்று சொன்னீர்களே, 72 நபிமார்களின் நற்செயல்களின் பட்டோலை கரத்தில் தரப்பட்டு நரகம் வரும் காட்சியை பார்ப்பீர்களாக இருந்தால் நீங்கள் மயங்கி கீழே விழுந்து விடுவீர்கள் என்று சொன்னார்கள். ஹஜ்ரத் உமரை பார்த்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, 50,000 வருஷத்துக்கு பின்னால் நரகத்துக்கு போடப்படும். 50,000 வருஷத்திலும்
நீர் கொடுக்கப்படாது, சாப்பாடு கொடுக்கப்பட மாட்டாது. இப்ப 50,000 வருஷம் நரகத்தில் போட்ட போது நரகவாதிகள் கத்துவார்கள், மாலிக் வனாது மாலிக், மாலிக்கே மாலிக், பசிக்குது மாலிக், தாகம் எடுக்குது மாலிக். 1000 வருஷம் மாலிக்கு திரும்பி பார்க்க மாட்டார். 1000 வருஷம் மாலிக்கு திரும்பி பார்க்க மாட்டார். மேலானவர்களே, அவர்களுக்கு கொடுக்கப்படும் கல் முள்ளு மரங்கள் கொடுக்கப்படும். பசிக்கும் அடைச்சுக் கொள்ளும் தாயும் கேட்பாங்க, மாலி 1000 வருஷத்துக்கு பின்னால தண்ணி தாங்கலே என்று சொல்லி அவர்களுக்கு மாவும் சதீதும் கொடுக்கப்படும். மாவும் சதீதுண்டா நரகம் படைக்கப்பட்ட நாளில் இருந்து இந்த பாவிகள் நரகத்திலே தண்டிக்கப்படும் வரையும் சீலும் சலமும் கொதித்து சூடாக்கப்பட்ட நீர்தான் அவர்களுக்கு கொடுக்கப்படும். தாங்கிக் கொள்ள முடியாத தாகம், குடிப்பதற்கு எடுப்பார்கள். சீருடைய நாத்தம் மூக்குக்கு எடுக்கையிலா, ஆனால் குடிச்சாகணுமே. குடிக்க எடுக்கும் போது முகத்தின் சதையெல்லாம் உருகி அந்த பாத்திரத்துக்குள் விழுந்துவிடும். அதையும் பொருட்படுத்தாமல் குடிப்பார்கள். அவருடைய ஈரர்களும் நுரையீரல்களும் குடல்களும் அப்படியே பொசங்கி கருகி பித்தத்தால் வடிந்து கொண்டிருக்கும் என்றார்கள் நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மாவுன் ஹமீமை 7 வானத்துக்கு மேலிருந்து ஊற்றினால் 7 வானமும் கருகி சாம்பலாகிவிடும். 7 பூமியும் கருகி சாம்பலாகிவிடும். கயாமத்துடைய நாள் வரையும் இந்த உலகத்தில் புட்பூண்டுக்கள் முளைக்காது. 1 கப் தண்ணீரான நரக வேதனை யோசிக்க, பயமுறுத்தல்ல, பயங்காட்டல்ல, நரகத்தின் பாதுகாப்பு பெறுவதற்கான சந்தர்ப்பம். மேலானவர்களே, நிறுத்தாட்டப்பட்ட எல்லா நரகவாதிகளுக்கு முன்னால் அபூ தாலிபுக்கு 2 பாதணிகள் அறிவிக்கப்படும். நெருப்பினாலான பாதணி 2. அந்த பாதணி கால் பொசுங்கி அப்படியே குடல் எல்லாம் உருகி மூளை அந்த மண்டையோடு வெடித்து மூளை உருகி கீழே வடியும். அப்படி இதை பார்த்துட்டு நரகவாதிகள் யோசிப்பாங்க, இதுதான் பெரிய தண்டனை என்று யோசிப்பார்கள். அல்லாஹ் வஹி அறிவிப்பார், ஏ நரகவாதிகளே, இது அல்ல, இதுதான் நரகவாதிகளுக்கு மிக இலகுவான தண்டனை. ஓடுவார்கள், கதறுவார்கள். இங்க தானே ஓடி தப்பேறும், அங்க ஓடுவார்கள். அல்லாஹ் சொல்லுவான் மலக்கு மார்களிடத்திலே, ஹுதூஹு ஃபவுல்லூஹு தும்மல் ஜஹீம ஸல்லூஹு, பிடியுங்கள், அவர்களை விலங்கிடுங்கள். ஃபீ சில்சிலத்தின் தர்உஹா 70 ذراعًا ஃபஸ்லுகூ, 70 முழ சங்கிலியினால் பிடியுங்கள். அன்பிற்குரியவர்களே, 70 முழ சங்கிலிங்கிறது ஒரு சங்கிலி துண்டு இருக்குது. அதை எடுத்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மலைகளையும் ஒன்று சேர்த்து அந்த மலையின் மீது ஒரு சங்கிலி துண்ட வைப்புமாக இருந்தால் அவ்வளவு மலைகளும் சுக்குநூறாகி 7 பூமிகளையும் தகர்த்து கொண்டு அந்த சங்கிலி துண்டு கீழே சென்று விடும் என்றார்கள். விலங்கிடப்படும். எப்படி? இங்க மாதிரி மாற்றி போட்டால் அதையும் உடைச்சிட்டு வீழ்த்துறான். அங்க எப்படி விலங்கிடப்படும்டா, நெருப்பிலான சங்கிலியை எடுத்து தொண்டை குழிக்குள்ளே இறக்கப்படும். நெருப்பு கங்குகளால் பற்றிக் கொண்டிருக்கின்ற அந்த சங்கிலிகளை எடுத்து இந்த தொண்டை குழிக்கால் இறக்கப்படும். அதை உருவி பித்தத்தால் இழுக்கப்படும். உடம்புக்குள் இருக்கின்ற அத்தனையும் பித்தத்தால் கரைந்து வடிந்து ஓடிக்கொண்டிருக்கும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்வான்களே, சகோதரர்களே, இப்படியான பல விடயங்கள் இருக்குது. அதனால நான் ஓரிரு சில விஷயங்களை ஞாபகப்படுத்தினேன். அதனால எல்லோரும் இன்னும் ஓரிரு தினங்கள் இருக்குது,
அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யுங்க, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்க. நீங்க செஞ்ச பாவத்தை ஹசரத்துல சொல்லாதீங்க, கொண்டாடிட்ட சொல்லாதீங்க, உம்மா வாப்பாட்ட சொல்லாதீங்க. நீங்க செஞ்ச பாவத்துக்கு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேளுங்க, நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பான். நபியுடைய சாச்சா ஹம்சாவை, ஈரனை சப்பி துப்பிய ஹிந்தாவை அல்லாஹ் மன்னித்தான் என்றால், கொலை செய்த வஹ்ஷியை அல்லாஹ் மன்னித்தான் என்றால், நாம் அப்படி என்ன செய்திருக்கிறோம்? நாம் அப்படி என்ன செய்திருக்கிறோம்? அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்திலே இறைஞ்சுவோம், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்போம், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வோம். நாளைக்கு நோன்பு பிடிக்க கிடைக்குமாறு நினைக்காதீங்க, வார வருஷம் இருப்போமான்னு நினைக்காதீங்க. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்புகளை கோரி அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்பார் தௌபாக்களை செய்வதோடு கட்டாயமாக இந்த ரமலானுடைய மாதத்தில் செய்யக்கூடிய தர்மம் மிகப்பெரியது. ஒரு மனிதனுடைய தர்மம் அஸ்ஸதகத்து ரத்துல் பலா, முசீபத்துகளை நீக்கும். அஸ்ஸதகத்து துத்பிஉ கதப ரப்பி, அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கும். தத்ஃபஉ சூஅல் மய்யித், மோசமான முடிவை தடுக்கும். மோசமான முடிவை தடுக்கும். அன்பிற்குரியவர்களே, தர்மம் செய்வதில் கஞ்சத்தனம் படாதீர்கள். எவ்வளவு இருக்குதோ அவ்வளவு கொடுங்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீண்ட நேரம் இதை பற்றி சொல்லுவதற்காக ஒரு சந்தர்ப்பத்தை தந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், புனிதமான இந்த இதுக்கும் நாளுடைய பகுதியில் இருக்கிறோம். யா அல்லாஹ், நாம் பாவம் செய்த பாவிகள். யா அல்லாஹ், நாம் செய்த